யாழ்ஸோட லாஸ்ட் எக்ஸாம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எக்ஸாமுக்கு படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டதையும் பேசி எல்லாரும் அழுகவே ஆரம்பிச்சாச்சு. மாற்றி மாற்றி சமாதானம் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக படிக்கவே இல்லை. மார்னிங் செம ஃபன்னாக போச்சு. நான் அயர்ன் பண்ண மறந்துட்டேன்னு ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா 2 யூனிட் படிச்சிருக்கேன், 5 யூனிட்ல 2 யூனிட் படிச்சிருக்கேன், 2 யூனிட்ல 2 லைன் படிச்சிருக்கேன், பாஸ் ஆயிடுவேன். சுத்தமாக படிக்கல. ஆனால் அதை பொருட்டாவே எடுத்துக்காம நல்லா சாப்பிட வந்தாச்சு. ஒரு வகையில சந்தோஷம், ஏன்னா காலேஜ் முடிஞ்சிச்சு. நான் பல வகையில துக்கம், ஏன்னா காலேஜ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் கூட ஃபியரே இல்லாமல் நாங்கள் யாருமே படிக்கவே இல்லை. ஆனது ஆகி போச்சுன்னு டீ அடிக்க கிளம்பிட்டோம். பட் காலேஜ்குள்ளே போகும்போது தான் ரொம்பவே ஹிட் ஆச்சு. லைக் இதுதான் லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகிறதுன்னு. உள்ளே போக போக எங்கள் சிரிப்பெல்லாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் லாஸ்ட் எக்ஸாம்னு ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் ஃபெல்ட் ஸோ ஹெவி. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எங்கள் ஃபேவரட்டான ஸ்டாஃபை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அழுதுட்டு அப்புறம் தான் கிளம்பணும். பட் திஸ் டைம் இட் வாஸ் நெவர் கமிங் பேக் டு காலேஜ். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுலே நான் தான் பாவம். ஏன்னா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை விட்டுட்டு வேற ஊருக்கு போகிறாங்க ஜாப்காக. கொஞ்சம் ஓவராகவே அழுதுட்டேன்னு என்னை சமாதானம் பண்ணுறக்கே சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போனாங்க. இவங்களை நான் இதுக்காக மன்னிக்கவே மாட்டேன்.